கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வரி, சொத்து வரி, குடிநீர் வரி வசூலிக்க செல்லும் அதிகாரிகள் வரியை உடனடியாக கட்டவில்லை என்றால் வீட்டை இடிப்போம் என்று கடப்பாரையுடன் சென்று மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி உள்ளிட்ட வரிகளை மார்ச் 30ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று வரிகளை கட்டி வருகின்றனர். இருப்பினும் பெரும்பாலானோர் வரி கட்டாமல் இருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக சென்று வரி வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகின்றது. இதில் ஒரு படி மேலே சென்று கடப்பாரையுடன் செல்லும் மாநகராட்சி அதிகாரிகள் வரியை உடனடியாக கட்டவில்லை என்றால் வீட்டை இடிப்போம் என்று கூறி பொதுமக்களை மிரட்டி வருகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகளின் இந்த அடாவடி செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோவில் வரி கட்டுவதற்கு மார்ச் 30ஆம் தேதி வரை காலக்கெடு இருக்கிறது, வரியை கண்டிப்பாக கட்டிவிடுவோம் என்று வீட்டின் உரிமையாளர் கூறுவதும், அதற்கு கண்டிப்பாக இன்றே கட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் மிரட்டுவதும், கடப்பாறையுடன் ஒரு நபர் அருகில் நிற்பதும் பதிவாகியுள்ளது. கையில இல்ல, எங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க, வந்த உடனே கட்ட சொல்றேன். காலையில ப்ராப்பரா சொன்னா இல்லையான்னு கேளுங்க. நீங்க சொல்றீங்க மேடம், எங்களுக்கு அங்க பிரஷர் மேம் காலையில அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க கட்டுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டப்ப ப்ராப்பரா கையில இருந்தது கொடுத்து விட்டனா இல்லையா? மேம் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. பெனால்டி வரக்கூடாதுன்னு எங்களுக்கும் அக்கறை இருக்கு. எங்க அமௌண்ட் வந்து இருங்க மேம், நாங்க எங்களோட தாட்ட கேளுங்க. பெனால்டி போட்டு கட்டணும் எங்களுக்கு என்ன தலையிலுத்தா? வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ், நாங்க கட்டியே தீர்வோம். எல்லாரும் கையிலே வச்சுட்டு கட்டாம இருக்க மாட்டாங்க மேம். டைம் முடிஞ்சிச்சு மேடம். உங்களை வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே உங்களை வந்து கேட்கல. கரெக்ட் தான், அந்த டேட் வந்து இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ள நாங்கள் ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணி கட்டுவோம்ல. 8 நாள் வரைக்கும் நீங்கள் கடைசியில் வந்து நாங்கள் கேட்கும்போது இப்போ மாதம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. என்ன ஒன்றுமே இன்னும் முடியல மேம், முடிஞ்சதுக்கப்புறம் கேளுங்க. கடலூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் மாநகராட்சிக்கு உரிய எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்து தரப்படவில்லை. குறிப்பாக சாலை, குடிநீர், சாக்கடை என எந்த பணிகளும் நடக்கவில்லை. நகராட்சி அலுவலகம் என்கிற பெயர் பலகையில் நகராட்சிக்கு பதிலாக மாநகராட்சி என்று மாறியதே தவிர வேறு எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை சரிவர செய்யாததால் கடலூரின் பல பகுதிகளில் சாலைகள் மேடு பள்ளமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதேபோல் எந்த திட்டத்தையும் முழுமையாக முடிக்காத கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் கந்துவட்டிக்காரர் போல வரி வசூல் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்களும் சமூக நல ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர்.